வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய சிறப்பு கேள்வி கிணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். வழக்கமான கேள்வி கிணவல் என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பேட்டி. திரு கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் ட்வீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான கருத்துக்கள், அது அதிமுக அரசுக்கு எதிரான கருத்துக்கள் அல்லது அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு பிரித்து பார்க்க வேண்டிய விஷயம் கூட இருக்கிறது. இந்த கருத்துக்களுக்கான காரணம் என்ன? அதிமுக மீது தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறதா அல்லது ஊழலுக்கு எதிராக ஒரு புதிய அவதாரமா? இது தொடரப் போகிறதா? ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அரசியல் குதிக்க போகிறாரா? ஜெயலலிதா இல்லை என்றான பிறகு வந்த துணிச்சலா? இவை உட்பட நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள் இன்றைய கேள்விக்கு நிகழ்ச்சியில் திரு கமலஹாசனோட கேட்கலாம். வணக்கம். கொஞ்சம் 2-3 அடிப்படையான விஷயங்கள் இருந்து கொஞ்சம் வெளியில சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனையும் உங்களுக்குள்ள எப்படி உள்ள இறங்கிச்சு? காரணம் என்னுடைய மாமாக்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சர்வீசஸ்ல இருந்தாங்க. முக்கியமா என்னுடைய மூத்த அண்ணன் சாருஹாசன்கிறவர் கிட்டத்தட்ட மாமாக்கள் வயசு. அவர் படிச்சது பிலாசபி படிச்சதுனாலயா இல்ல சூழலா என்ன தெரியல, கடும் நாத்திகவாதியா இருந்தாரு. இருக்கார் கடும் நாத்திகவாதியாவே இப்பவும் அப்படியே இருக்காரு. அது ஒரு ஒரு டெய்லி 1 மணி நேரம் டியூஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கோம். நம்ம அறியாம மாமாவும் அவரும் பேசும்போது ஆச்சரியமா இருக்கும். வெவ்வேறு இதுல பேசுவாங்க. பகுத்தறிவு கருத்துக்கள் மட்டும்தான் பரிமாறப்பட்டதா, இல்லாட்டி பகுத்தறிவு கருத்துக்களும் ஆன்மீக கருத்துக்களும் முரண்பட்டதா? வீட்டுல எங்கேயாவது விவாதங்கள் அது மாதிரி? நான் இப்ப இங்க வரும்போது இருந்த ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட 11 வயசு வரணும். அப்புறம் வெக்கப்பட்டு குறைச்சிக்கிட்டேன் நான். இல்லைன்னா நான் 3.5 வயசுல ஆரம்பிச்ச பூஜைகள் கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு 2-2.5 மணி நேரம் எல்லாம் பண்ணுவேன் பூஜை. நான் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் அதுக்கு கத்துக் கொடுக்க ஒரு தனி டீச்சர் வச்சிருப்பாங்க. அந்த புண்ணியம் தானோ எல்லாமே. புண்ணியம்ங்கிறதெல்லாம் புண்ணியம் சொர்க்கம் எல்லாம் எனக்கு எல்லாமே இங்கதான். அதனால எனக்கு அது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்திருக்கு ஆன்மீகம் பற்றியும். அதுவும் சண்முனாட்சி கூட இருக்கும் பொழுது பெரிய பக்தர். அவரு ஒவ்வொரு கோயிலுக்காக கூட்டிட்டு போய் அங்க போய் எங்களெல்லாம் பாட சொல்லுவாரு. அது மாதிரிலாம் அங்க இருந்து வளர்ந்து வந்த பையன் தான். நீங்க திரையுலகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிச்ச போது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, அப்புறம் உங்களுடைய பார்வை பறந்து பட்டு போயிருது. அப்ப உங்களுடைய பகுத்தறிவு சிந்தனையில உறுதியா இருந்துட்டீங்க. இது ரொம்ப சாலா நீங்க போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அது ஒரு ஏன்னா நானும் தேடல்ல தான் இருந்தேங்க. கேள்விகள் வரும்போது எனக்கு அங்க பதில் கிடைக்கல. அவர் நல்ல ஒரு குரு கிட்ட போயிருந்தா கிடைச்சிருக்கோம். நாங்க அதெல்லாம் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நல்ல கெட்டிக்காரங்க இருந்தாங்க. சண்முனாச்சியை விட ஒரு சிறந்த ஆசான் இருக்க முடியாது எனக்கு. அவங்கெல்லாம் இருந்தாங்க. பாலச்சந்தர் சாரே ரொம்ப பக்திமான் தான். ஆனா அதை வெளிப்படையா அது காட்டிக்காதவங்க அவங்க. இது ஒரு தேடல் தான். நான் தான் சொன்னேன், எனக்கு நீங்க சாமியை காட்டிருங்க, நான் விழுந்து கும்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேட்டி நடக்கும். கடவுள்கிட்ட கமலஹாசனுடைய பேட்டி நடக்கும். கடவுளும் கமலஹாசனும் அப்படித்தான் நினைக்கிறேன். தவிர எனக்கு நடுவுல ஒரு பூசாரி, அது இன்னும் மோசம். அதுக்கு சட்டத்திட்டங்கள் அதையெல்லாம் நான் எதிர்க்கிறேன். ஏன் நீங்க இந்த மாத்திரம் எதிர்க்கிறீங்கன்னா, என்னுடைய சூழலை என்னுடைய நண்பனை தீண்டத்தகாதவன் ஆக்கியது இதுதான். அதனாலதான் நான் இதை அது புரிஞ்சு கொள்ளக்கூடியதுதான் உங்களுடைய பகுத்தறிவு காரணம். அது ஏன் இந்து மதம் சார்ந்த பகுத்தறிவா மட்டுமே இருக்குது? என்னுடைய நண்பனை தீண்டத்தகாதவன் ஆக்கியது இங்கதான். நீங்க ஏன் அங்க போய் மற்ற மதங்கள்ல இந்து மதம் மாதிரி மற்ற மதங்கள்ல மூட நம்பிக்கைகள் இல்ல, குறைபாடு இல்லைன்னு சொல்லுவீங்க. எல்லா மதத்திலயும் இருக்குதுங்க. எனக்கு இறைமறிப்பு எல்லா மதத்தை பொறுத்தவரையிலும் ஒண்ணுதான். கமலஹாசன் என்னைக்காவது மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் பத்தி ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? சொல்லிருப்பேனே, பல முறை சொல்லிருப்பேன். ஏதாவது ஒண்ணு நினைவுபடுத்த முடியுமா? அந்த விஷயத்தை பத்தி நான் விமர்சனம் பண்ணேன். டாக்கின்ஸ் சொன்னதுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்னோட அறிவார்ந்தவர் அவரு. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இஸ்லாத்தை பத்தி பேசவே இல்லை, எப்ப பார்த்தாலும் கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே. என்னை, என் சூழலை, என் மக்களை தாக்கும் இம்மீடியட் பிரச்சனை இதுதான் எனக்கு புரியும். நான் என்ன அந்த இதுகள்லாம் படிக்கல. இதுல இருந்து என் வாழ்க்கை ஆதாரங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதுலதான் இருக்கு. திரு கமலஹாசன் அப்ப ஒரு ட்வீட் பண்ணும்போது லேட்டஸ்டா புரட்சியாளனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. கமல் எப்ப புரட்சியாளனா மாறினார்? எப்ப மாறலங்கிறீங்க? சினிமால ஒரு பெரும் புரட்சியாளர் அவர். அதை நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாவே நான் பதிவு. அந்த புரட்சியே போதுமானது. அது நான் தனிப்பட்ட கருத்தாவே சொல்றேன். எனக்கு இருக்காங்கல்ல.
நிச்சயமா. சோ அதுவும் புரட்சி தானே. இல்ல மரணம் இல்லையும் சொல்லக்கூடிய புரட்சி வந்து சினிமா தொடர்பானதா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இதுதான் என் உயிர் மூச்சுன்னு சொல்றவன நீ எப்படி நடிச்சிடற பாக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டாங்கன்னா, இனி நீ இந்த தொழில் பண்ண முடியுமா பாக்குறேன்னு சவால் விட்டாங்கன்னா அது மரணம் தானே அவனுக்கு. பாரதியார் பேனாவை பிடிங்கி வச்சுட்டு இனிமே எழுதக்கூடாதுன்னு வாயால முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாரு. அதை தாண்டி தான் பெரிய விஸ்வரூபம் எடுத்தாரு கமல். அதுல வந்து ஒன்னும் குழப்பம் இல்ல. அது புரட்சி இல்லையா? அதுதான் நான் முதலே சொல்றேன். திரையுலகத்தை பொறுத்தவரைக்கும் அவர் பண்ண புரட்சி வந்து சாமானியமானது இல்ல. அது வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப பாண்டேயையும் நண்பனா வச்சுக்கணும், எங்க அப்பா சீனிவாச ஐயங்காரையும் நண்பனா இருக்கணும், சாருஹாசனும் நண்பனா இருக்காரு, சட்டையை மாத்தல நானு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்போட இத போட்டுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது புரட்சி தான். உங்களுக்கு பத்தலன்னா நான் என்ன பண்றது? நீங்க என்ன புரட்சிங்கிறீங்க? காட்டுக்குள்ள போய் நக்சலைட்ஸோட கன் எடுத்து சண்டை போடலைங்கிறீங்களா? ஜெயலலிதா மறைந்த பிறகு கமலஹாசனுக்கு வந்து ஒரு அதீத துணிச்சல் வந்து விட்டது. அவர் வந்து தடதடன் எல்லாத்த பத்தியும் விமர்சனம் பண்றாரு, பாரபட்சம் இல்லாம பேசுறாரு. ஆனா ஜெயலலிதா இருந்த போது இந்த விமர்சனங்கள் எங்கே இருந்தன அப்படிங்கிற கேள்வி. எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் ராஜ்கமல். ராஜ்கமல்ங்கிறது ஒரு சின்ன கம்பெனி. அரசோ அல்லது பெரிய பணக்கார ஒருத்தன் அழுத்தி தும்பினா காணாம போயிடும் அந்த கம்பெனி. அவ்வளவுதான். என் பலமும் பலகீனமும் என்னுடைய அளவும் எனக்கு தெரியும். என் கண்ணாடியில நான் பெரிய உருவமா அதை பார்த்துக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவன் இல்லை நான். ஏன்னா மேக்னிஃபை பண்ணி காட்டுற தொழில் தான் என்னுடைய தொழில். அதை நான் என் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறது தெரியும். இருப்பினும் எனக்குன்னு ஒரு 15 வருடமாக தொடர்ந்து எனக்கு ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. சரி வேண்டாம், நாம இதுதான் ராஜ்கமல்ங்கிறது வந்து ஒரு இவ்வளவு பணம் போட்டு முதலீடு பண்ண ஒரு கலைஞனை மட்டுமே நம்பி நடக்கிற கம்பெனி அப்படின்னு பணிஞ்சு பணிஞ்சு போயிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் துரத்தி எந்த தப்பும் உண்டு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புரட்சிக்கான அந்த கோபம், நான் பண்ற புரட்சி அந்த பிரச்சனை வந்த சொல்றேன். இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு புரட்சி சொல்றேன். என்னை பொறுத்தவரை அது பெரிய தியாகமா நினைக்கல. ஆனா வேற யாருக்கையும் கேட்டு பாருங்க இது தியாகமா இல்லையான்னு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கருப்பு பண விளையாட்டுல நம்ம சம்பந்தப்படக்கூடாது அப்படிங்கிற முடிப்பை பர்சனலா எடுத்துக்கிறேன். எப்படி நான் வந்து இறைமறுப்பை என்னுடைய பர்சனல் நீ பண்ணாதேன்னு யாரையும் போய் இடைஞ்ச பண்ணதில்லை. என் அளவுல நான் வந்து என் அளவுல நான் வாங்க மாட்டேன். கருப்பு சட்டை போட கருப்பு பணம் கிடையாது, கருப்பு கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். அது என் துறையில் மட்டுமல்ல, என் வாழ்வில் நான் செய்த புரட்சி. என்ன இழப்பு தெரியுமா அது? இல்ல உங்களுக்கு வந்து எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அதில் பாதி இல்லாமல் போன இது. ஏன்னா என்னோட அரசை ஏச்சிட்டா நான் இந்த மாதிரி டபுள் பணக்காரன் ஆகலாம். அது வேண்டான்னு செய்த முடிவு. நான் மட்டும் தனியா எடுக்கலைங்க, சந்திரஹாசனும் சேர்ந்து எடுத்ததுதான். இன்னொன்னு இங்க குறிப்பிட விரும்புகிறேன், ராஜ்கமல் நிறுவனம்னே புரிஞ்சுக்கலாம். ஆமா, செல்வி ஜெயலலிதா இருந்த போது அவர்களால ஒரு 15 வருஷம் தொடர்ந்து தொல்லை அனுபவிச்ச போது அப்பல்ல இயல்புல அந்த புரட்சி வெடிச்சிருக்கணும். அந்த நம்ம அடி வாங்கும் போதான பதில் சத்தம் வரும் நமக்கு. இல்ல அப்ப அந்த அடி அவ்வளவு 15 வருஷம் கழிச்சு நம்ம அழுதோம்னா பலமா வரல. அவங்க டைரக்டா வந்துதாங்கிறதே புரிய இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு. யூ நோ வெரி வெல். உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு ஏன் பேர் மாற்றங்கிறது புரியவே இல்லை. சண்டியருக்கு ஏன் பேர் மாற்றம் எங்க இருந்து வந்தது இந்த உந்தல்கிறது புரியவே இல்லை எனக்கு. அப்ப நான் இவங்க கிட்ட தான் ஓடிட்டு இருந்தேன் உதவிக்கு. அங்கதான் வந்துச்சு பிரச்சனையே. ஆமா, ஒரு இன்னொரு பேட்டியில் சொன்னதுதான் இங்க சொல்லணும். ஏன்னா மாறி மாறி அழகுக்காக பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க அப்ப வந்து மழலையா பேசுறீங்க களத்தூர்கணமால, இப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு பேசுறீங்களா? ஏன்னா அது வளர்ச்சி, முதிர்ச்சி, புரிதல், மொழி, என் நிலைமை எல்லாமே புரிந்து வர்றது. அப்ப ஏன் சும்மா இருந்தீங்கன்னா அப்பவும் சும்மா இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க கேஸ் போடுறதுங்கிறது என்ன சாமானியமான காரியமா? ஆல்மோஸ்ட் லைஃப் ரிஸ்க். டைரக்ட் ராஜ்கமல் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜெயிக்குமா தெரியாது. ஜெயித்தது எனக்கு நீதியின் மேல் நம்பிக்கையை ஏற்படுத்தியது, நியாயத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஜெயித்த உடனே மறுநாள் மறுபடியும் பேன் பண்றாங்க படத்தை. வெளிநாட்டுக்கு போறாங்க, வந்து பார்க்க சொன்னாங்க, நான் பார்க்கல. இது தெரியும். இந்த இடத்துல எல்லாம் திரைத்துறையினர்லாம் வந்து போய் காலில் விழுந்துருங்கன்னு சொன்னாங்க. காலில் விழுறத பத்தி இல்ல, சிவாஜி காலில் விழுந்திருக்கேன், எம்ஜிஆர் காலில் விழுந்திருக்கேன், மூத்தவங்க தானே, எங்க அக்கா காலில் விழுந்திருக்கேன். ஆனால் அது எங்க உறவாகவே இருந்தாலும், எங்க பெத்த அப்பனாகவே இருந்தாலும்,
நியாயத்துக்கு நேர்மாறா எனக்கும் என் தொழிலுக்கும் துரோகம் செய்திருந்தால் வணங்க மாட்டேன். அந்த முடிவு இந்த இடத்துல நான் வச்சு சொன்னது. அது யாருக்கும் அவமரியாதை பண்றதுக்காக சொன்னதில்லை. ஒரு ஆதங்கத்துல சொன்னது. ஆதங்கத்துல மாத்திரம் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுல என்ன நஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப நாட்டை விட்டு போறேன்னு சொன்னது என்னமோ எனக்கு அவமானம் மாதிரி சொல்றாங்களே. எந்த நாட்டை விட்டு போறேன்னு சொன்னேன்? நீங்க ஆள்ற நாட்டை விட்டு. அது புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா நான் இப்ப கூட நான் வந்து ஆதங்கத்துல தான் சொல்றேன். அந்த நிலைமைக்கு ஆளாக்கலாமா? அன்னைக்கெல்லாம் வந்து திரு கமலஹாசனுடைய பேட்டியும் அவருடைய அறிக்கையும் அவருடைய செயல்பாடு எல்லாமே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருந்தது, ரொம்ப ஒரு ராஜதந்திர ரீதியில இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த கோபம் வந்து கொப்பளிக்குது. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? ராஜதந்திரமா இருக்கிறது நல்லதுங்கிறீங்களா, இல்ல டைரக்டா கோபமா அடிக்கிறது நல்லது? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ராஜதந்திரமா இருந்தது, ஜெயலலிதா இல்லைன்ன உடனே அது வந்து கோபமா மாறுதோன்னு சந்தேகம். இல்ல நாட்டை விட்டு போறேங்கிறது கோபம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன் நாடு, ஏன் ஊரு என்ன துரத்துறாங்கன்னு சொல்ற கம்பனுக்கு இருந்த கோபம் அது. அன்னைக்கு நான் அதை படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வேண்டாங்க அதெல்லாம் என்னத்துக்கு பண்றீங்கன்னு எனக்கு அறிவுரை சொன்னாங்க. அதுவும் நியாயமாப்பட்டது. எனக்கு கம்பனுக்கு கிடைக்காத மரியாதைய வேண்டாம்னு சொல்லிட்டு சோழ நாட்டுல இருந்து போய் சேர நாட்டுல அரங்கேற்றாரு அவரு. அந்த கோபம் தான் எனக்கு. ரொம்ப கான்ட்ரோவர்சியலான ஸ்டேட்மெண்ட் ரஜினி சொல்லியிருக்காரு, மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, வேற நடிகர்கள்லாம் நிறைய பேர் திமுக முத்திரை குத்தியே தெளிவா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் அங்கெல்லாம் இல்லாம கமல் 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 அடுத்தடுத்து சண்டியர் விருமான் விஸ்வரூபம் மாத்தி மாத்தி வரும்போது துரத்தி அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்? ஆமா அப்படின்னு வந்து இது பண்ணேன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்க பாக்கலையா என்ன நடந்ததுன்னு? நான் இன்னைக்கு கேக்குறேன், விஸ்வரூபத்தும் போது குண்டு வெடிப்பெல்லாம் நடந்ததா சொன்னாங்கல்ல, அது நிஜமாவே இஸ்லாமியர்கள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பிளான்டடா? அப்ப அது நான் என்ன இது எப்படி நான் சொல்ல முடியாத? இப்ப சொன்னா அதுக்கு உடனே என்ன கைது பண்ணணும்பாங்க. பட் நான் என்ன சந்தேகம் தான் பட முடியும். அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா இருக்குமா, இல்லாட்டி அரசாங்கமே செஞ்ச விஷயமா இருக்குமா எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா அது இல்லைன்னு நான் போய் எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் யாரு அந்த ஏரியால இருக்கிறவங்க. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து என்கிட்ட பேசிட்டு போறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட் இருக்கு? ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ஷன் இல்ல. சஸ்பெக்ஷன் இல்லாம இவ்வளவு கோவம் வராதுங்க. என்னத்துக்கு நான் என்ன வந்து திடீர்னு ஏதோ பாவிச்சுக்கிட்டேன் நான் பெரிய ஆள்னு. அது வேக்யூம்ல தான் வரணுங்கிறது இல்லையே. நான் இன்னொன்னு சொல்றேங்க. நடு இரவுல வந்து ஒரு முதியவர், அவர் எக்ஸ் சிஎம்மா இருக்கலாம், சிஎம்மா இருக்கலாம், அரெஸ்ட் பண்றாங்க. முதல் குரல் என்னதான் இல்லையா பாருங்க நீங்க. அது என்ன நீங்க அவருக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிக்குங்க, அவர் டயலாக் எல்லாம் பேசித்தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அரெஸ்ட் ஆன போது குரல் கொடுத்தாரா? நான் போயிருக்கேன், பார்த்திருக்கோம். நாங்க கூட ஒரு முதியவர் கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது திரு கமலஹாசன். அதே மாதிரி ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்ட போது முதல் குரல் கொடுத்தது கமலஹாசனா? இவங்களை கைது பண்ணதை கட்டி குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்தாங்களா? இல்ல, அந்த காட்சியில பார்த்த யாருக்குமே ஒரு பெரிய வேதனை. எனக்கு அது அந்த வேதனைக்கான பிரதிபலிப்பு நான் சொல்றேன். நான் ஒருவேளை கலைஞர் ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு கொடுமை உங்களுக்கு நிகழ்ந்திருந்தா கண்டிப்பா குரல் வந்திருக்கும். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க. சோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு அத்துமீறலும் வரம்பு மீறலும் சட்ட மீறலும் எதுவுமே நடக்கல அவங்களுடைய இந்த 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியில. குறிப்பா இல்லையே, ஏன் இந்த பெப்சி தகராறு அப்ப நடந்துட்டு இருந்த போது நேரு எதிர்மலையில இருக்கேன் நானு. கலைஞர் போய் கெஞ்சிறேன் நானு. என்னுடைய சைடு என்னுடைய வாதங்களை அவர் கேட்கவே இல்லை. எனக்கு அவர் மேல இருக்கிற அன்பு வந்து அரசியல்வாதிங்கிறதுனால மட்டும் இல்லைங்க. அது எனக்கு 3ஆம் பட்சம் தான். எனக்கு அந்த மனிதரை பிடித்தது கலைஞர். அது வந்து திரு கருணாநிதி மீதான தனிப்பட்ட பாசம் அப்படிங்கறத தாண்டி திமுக மீதான ஒரு சாய்வோ? நான் எந்த பக்கமும் சாயலைங்க. 83ல அத எனக்கு தந்தியே வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து, நீ ஏன் டிஎம்கேல சேரக்கூடாதுன்னு. சேரல அப்படின்னா நான் அந்த பக்கம் சாய. அவருக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க நம்ம கட்சிக்காரா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு அவரு. வரவேற்பு பெரியவரும் கேட்டிருக்காரு, எம்ஜிஆரும் கேட்டிருக்காரு. என்ன சரி காட்டுன்னு கேட்டாரு. இல்லைன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சொல்றதுக்கே தைரியமான. ஏன்னா அப்ப எனக்கு என்ன வயசு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு கமலஹாசனுக்குமான தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆனா ஒரு ஆழமான காயம் நம்ம அப்படி. அவங்க வந்து நம்ம எப்பயுமே எதிரி வீடா இருந்தா கூட நம்ம எங்க போவோம் அப்படின்னா, ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அட்டப்பா இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கவலையை தெரிவிப்போம். நம்ம அன்னைக்கு வந்து கமலஹாசன் வந்து ஒரு ட்வீட் வருது. அதுவுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு,
சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன். தப்பே கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல இல்ல, ஏதோ அவமானம் இருக்கா? நோ நோ நோ, அவமான துவனி இருக்கா அதுல? இல்ல இல்ல இல்ல, அதுல என்ன யாருன்னு சொல்லாம, எப்பன்னு சொல்லாம, எதுக்குன்னு சொல்லாம தமிழகமே சார்ந்திருக்குன்னு ஒரு அர்த்தத்தை நீங்க கொள்ளவே மாட்டீர்களா? அப்ப நீங்க தெளிவா சொல்றீங்களா தமிழகத்திற்கு அந்த அம்மாவுக்கு தனியான வேறுபாடு இருக்கு அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவாரான்னு சந்தேகம் இருக்குது. இல்ல 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 இல்ல. அப்ப இது சார்ந்தோருங்கிறது என்னங்க? தமிழகத்தையும் சேர்ந்து தானே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க அது வேறங்க, சார்ந்தோர்னா அந்த கட்சி மட்டும்தான், தமிழகத்துக்கு அந்த அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க கொடுக்குற இந்த இன்டர்பிரேஷன் வந்து எல்லாரும் எடுப்பாங்களான்னு எனக்கு. எல்லாரும் எடுத்தாங்க. வேண்டான்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதுல வன்மம் இருக்குன்னு சொன்னவங்க தான். இதுல வந்து எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் உங்களை குற்றங்களை எல்லாம் மன்னித்து குற்றமற்றவராக்கிட முடியாது. அப்படின்னா ஹிட்லரை மன்னிச்சிருக்கணுமே. சில தவறுகள் தவறுதான். ஏன் இன்னும் சொல்ல போனா தேச தியாகமாகவே இருந்தாலும் செய்த குற்றம் தான் என்பதற்கு தான் எங்க பகத்சிங் தூக்கில். அதுல சந்தேகம் இல்ல, குற்றத்தை நம்ம மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது, சட்டம் அதுதான் சொல்லுது. இல்ல சட்டம் மன்னிச்சிடலாம். இல்ல அவங்க சிலவா என்ன மாதிரி இருக்கிற தனி மனிதனால அதை மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. சட்டமும் மன்னிக்கல அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரியாது தனியா அவங்களுக்கு 2 பத்தியே வந்து அவங்க மரணத்துக்கு பிறகு வந்த தீர்ப்புல கூட தனியா வந்து அவங்க வீட்டிலேயே நடந்துச்சு, இவ்வளவு பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் வீட்டுல சேர்த்துனாங்களா, நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு வரி மட்டுமே இருந்ததும் அதன் பிறகு வரக்கூடிய தொடர் விமர்சனங்களும் அதிமுக அரசு மீதான விமர்சனங்களா இல்லாட்டி அரசியல் ரீதியான கட்டளை, இது வந்து கமல் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு பாக்குறா, இல்லாட்டி கமல் வந்து அதிமுக எதிர்க்கிறாருன்னு பாக்குறோம்? ரெண்டும் தான். இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க அரங்கேற்றத்துக்கு முன்னாடி வேற படங்கள்ல ஒண்ணுமே நடிக்கலையே. சரி, நடிக்க வந்துட்டீங்க, விட்டுட்டோம். ஏன் நீங்க 16 வயதுல நல்லா நடிச்சுட்டு அது வரையிலும் வந்த படங்கள்ல சுமாராக நடிச்சிருந்தீங்க? இப்படி எல்லாம் கேட்டா நான் கத்துட்டு வந்திருக்கேன். நல்லா தான் நடிச்சிருந்தீங்க. நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுவும் சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. இங்க முன்னாடியும் பேசிக்கிட்டு தான் இருந்தாருன்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, படிப்படியா வந்துட்டு இருக்கேன். நான் என்னுடையது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர். நான் கத்துக்கிட்டு என்னுடைய விமர்சனங்களை வைக்கிறேன். இன்னமும் பலமாக வைக்க முடிந்தால், அதற்கான அறிவு வளர்ந்து விட்டது என்றால் வைப்பேன். உங்களுக்கு எந்த அரசா இருந்தாலும் வைக்க வேண்டியது இனி என் கடமைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். திரையுலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசுறேன். நீ ஓ இண்டஸ்ட்ரி பத்தி பேசிருக்கியான்னு என்ன கேக்குறாங்க. இதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த 2வது பக்க அறிக்கையில 2வது பக்கத்துல சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? சான்றிதழ் கொடுக்கறதுக்கு காசு கேக்குறாங்க. என்னை போன்ற சிலரை தவிர மத்தவங்க எல்லாம் வந்து அதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த இடத்துல காசு வாங்குறவங்க தப்பான ஆளா, காசு கொடுக்கறவங்க தப்பான ஆளா? 2 பேரும் தப்பான ஆளுதான். ஆனா என்ன நடக்குது பாருங்க. அப்ப திரையுலகத்தை குத்தம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணக்கூடிய திரையுலகத்தை குத்தம் சொல்லாம, காசு வாங்குற அங்கேயும் திருப்பி அரசு மேலதான் பழி போடுறீங்க. ஆனா காசு ஏன் கொடுக்குறங்கிறக்கா நீங்க என் திரைத்துறையில ஊழல் நடக்குன்னு சொல்லணும். என் திரைத்துறையை ஊழல் மயமாக்குதுன்னு சொல்லி அங்கேயும் அரசு மேலதான் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கலையா? அது இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்கல. அது உங்களுக்கு புரியுதுங்களா? இதே தவறு முன்னாடி நடந்துருந்தா இதாயா 50 வருஷமா பண்ணிருக்கேன். அதுவும் பேசியிருக்கேன் நான். திமுக ஆட்சி காலத்திலே 50 வருஷம் சினிமா ஆண்டுட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு எந்த உதவியும் அவங்க பண்ணலங்கிறத பேசியிருக்கேன். அது சினிமாவை தாண்டியது விஷயம். இல்ல நான் கேக்குறது அரசியல் ஆயிடுது. அது இல்ல நான் கேக்குறது, அன்னைக்கு நீங்க கொடுத்த அறிக்கையில இந்த அரசாங்கம் காசு வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சான்றிதழ் கொடுக்கறதுக்காக. ஆனால் என் திரையுலகம் காசு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னீங்களான்னு கேக்குறேன். சொல்லிட்டா போச்சு. ஏதோ என் திரையுலகமும் கொடுக்குது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரேன். நான் குரல் கொடுத்துட்டேன் இல்லையா? ஒருத்தர் தான் கொடுத்திருக்காரா? ஆமாம், நடக்குதுன்னு சொன்ன ஒருத்தர் தான் குரல் கொடுத்தாரு. நான் அவரையும் பேரிட விரும்பல. யார் வாங்கினாங்கிறதையும் நான் பேர் சொல்லல, கொடுத்தவன் பேரையும் சொல்லல நான். ஆனால் இந்த ஊழல்ங்கிறது வந்து எனக்கு புரியுதுங்க. நான் அதை எத்தனையோ படங்கள்ல சொல்லியிருக்கேன். அரசியல்வாதி எங்க உங்களுக்கு வேற்று கிரகத்திலிருந்து வந்து குதித்தவனா? உங்க தெருவில் இருந்து நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சதான். உனக்கு இருக்கிற எல்லா திருட்டுத்தனமும் அவனுக்கு இருக்கும். சோ இங்க திருத்த முடியுதா பாருங்க அப்படின்னு டயலாக் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் என்ன முடிஞ்சவரெல்லாம் திருத்திக்கிட்டேன். இதுல நடிப்போட கமலுடைய வேலை இருந்துச்சு. ராஜ்குமார் விநியோகத்துல இருந்து அத்தனையுமே வந்து திரையுலகம் சார்ந்தது தானே. நம்ம திரையுலகம் நம்ம பேசும்போது டிக்கெட் கவுண்டர்ல கிளிக்கிற வரைக்கும் வந்து திரையுலகமா தான். அமைச்சரே என்ன சொல்றாரு? அவர்கிட்ட கேட்ட உடனே கீழே இருக்கிறவங்க யாராவது வாங்கி இருக்கலாம், அது யாருன்னு சொல்லுங்க, உடனே நாங்க அதை பண்றோங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்க முடியுமா, எங்க உங்களுக்கு வராம அங்க வாங்குவாங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த நேரத்துக்கு படி போதான் வேணும். அதான் கேட்டேன்.
அதுதான் நான் உழந்துகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு தெரியுதுங்க, இதெல்லாம் திருத்த வேண்டிய முயற்சிக்காக. இல்ல நான் அந்த பழியை நீங்க அரசு மேல போட்டு திரையுலகத்தை தப்பிக்க வைக்க பாக்குறீங்களோ? அரசு உதவி இல்லாம அந்த அரசு உடந்தை, மாற்று கருத்து இல்ல. அவன் வெறும் வியாபாரி. பயத்துக்காகத்தானே அவன் கொடுக்கறதே. துணிந்து கொடுப்பதில்ல, பயந்து கொடுப்பது. அது இங்க ஒரு நியாயப்படுத்தல் தெரியலையா? இல்ல நியாயமே இல்ல. மிரட்டினா என்ன வேணா செய்யலாம். திரு கமலஹாசன் சொல்றாருல, நீ என்ன பண்ணாலும் நான் காசு கொடுக்க மாட்டேன்ப்பா, ராஜ்கமல்ல காசு கொடுக்குற பழக்கம் இல்ல. எத்தனை பேரு தமிழ் திரையுலகத்துல கருப்பு பணம் புலங்கள்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லவே இல்லையா, நான் வாங்கலங்கிறதுல இருந்தே உங்களுக்கு புரியல. இல்ல அதுங்க நீங்க அரசியல்னு வரும்போது நான் என்ன பண்ண சொல்றீங்க எல்லாரும்? நான் ஒரு புரிஞ்சுக்கிறேன். திரு கமல் என்ன செய்றாரு, அரசியல்னு வரும்போது நான் அதிமுக கிடையாது, நான் திமுக கிடையாது, ஆனா அரசு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க நான் விமர்சிப்பேன். அது வந்து நான் என் வேலையை பாக்குறேன்னு ஒதுங்கல. ஆனா சினிமான்னு வரும்போது நான் ஒழுங்கா இருக்கேன் இல்லங்க, அங்க வாங்க. நீங்க அரசியல் எனக்கு ஒரு அமைச்சர் சொல்லுங்க அந்த மாதிரி. நான் ஒழுங்கா இருக்கேன், என் மேல கேஸ் கிடையாது, நான் நேர்மை, நான் எதுக்கும் உடந்து கிடையாது, என் வாழ்க்கை நேர்மையானது. நான் பேசுறேன் அந்த கமலஹாசனோட. நானும் அவரும் எங்கேயோ ஒரு தூரத்து சகோதரர்கள், ஒரே நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அவருடன் நான் பேசுகிறேன், வர சொல்லுங்க ஒரு ஆள். நான் சொல்றேன் எனக்கு ஜாதி கிடையாது, அதுல பொய்யே கிடையாது. சொல்லுங்க ஒரு அரசியல்வாதி. எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டுல நான் ஜாதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன், சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் தான் என் தலைவர். அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாலே கிடையாது. அரசியல்வாதிகள் பண்ணக்கூடியதை நீங்க வந்து தட்டி கேட்கறீங்க, சுட்டி காட்டுறீங்க, குட்டி காட்டுறீங்க. அது அந்த கோவம் அங்க வருது. திரையுலகத்து பக்கம் ஏன் திரும்ப மாட்டேன்? உங்களுடைய நம்முடைய சொந்த திருப்பிட்டா போச்சு. அவங்க எத்தனை பேரை பிடிக்கிறது? இது ஈஸி. 48 பேர்னா 48 பேரை காட்ட முடியும். இதுல எத்தனை பேரும் தெரியாது, வரிசையா போயிட்டு இருக்கு கீழே. அதனாலதான் இதுல வந்து ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஓடினானா திருடன் துரத்தி போய் பிடிச்சிடலாம். இது ஒரு கங்க்ளாமரேட். இது அரசியல்னு வரும்போது நீங்க ஜென்ரிக்கான பாயிண்ட் எடுக்கிறதும், சினிமான்னு வரும்போது என்ன அளவுல நான் சுத்தம் சொல்லி சொல்றதும் சரியான, எனக்கு அது ஒரு முரண்பட்ட நிலை இல்லையா? ஒரு முதல் அடி அப்படிங்கிறேன். அதை தான் நான் கேட்கிறேன். அது வந்து திரு கமலஹாசன் தனிப்பட்ட முறையில் பண்றாரு, ராஜ்கமல் நிறுவனம் பண்ணது, அது வந்து பகிரமா சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்ததா திரை உலகம் பக்கம் தானே போனோம். நீங்க இதை தப்பு பண்றீங்க, இதை ஏற்க முடியாது, இது ஏன் அப்படி பண்ணீங்க, இது ஏன் காசு கொடுக்குறீங்க, அதுல போனோம். அப்படியே ஒரு ஜம்ப் இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்களேன்னு கேட்கிறேன். இல்ல பண்ணத்தான் போறோம், அது நடந்துகிட்டு தான் இருக்கு. எதுக்கா நம்ம ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு நான் சண்டை போடலையா, ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சண்டை போடுறேன். சினிமா ஒரு லக்ஸுரி தானே, இல்ல ஒரு பேசிக். ஆமா, விட்டுருங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்கு விலையை நிர்ணயம் பண்றீங்க, அது வரி வசூலிக்கிறது தானே முடிஞ்சது. நீங்க வரீங்க, அப்ப அதுக்கோட கேப் ஏன் போடுறீங்கன்னு கேக்குறேன். டிக்கெட் விலை என்ன விற்கணும்னு நீங்க யார் சொல்றதுக்குன்னு கேக்குறேன். சாமானிய மக்கள் பாதிக்க கூடாதுன்னு யோசிக்கணும். அது என்ன, அது எசென்சியல் சர்வீஸா? பாக்காதீங்க சினிமா அடிப்படை தேவை இல்லைன்னா எதுக்கு அந்த ஒரு மேல எதுக்கு சங்கிலி போடுறீங்க? அதுக்கு மேல எதுக்கு சங்கிலி போட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா சினிமால இருந்து அரசியல்வாதி வரான்னா அடுத்த அரசியல்வாதி அங்கதான் வர்றாரு போல தெரியுது. இல்ல நான் கேக்குறேன், அதை ஏன் வரக்கூடாது? ஒரு காலத்துல எல்லாம் வக்கீல்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்கல்ல அரசியலுக்கு. அதனாலதான் இன்னைக்கு தைரியமா நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க வரலன்னா பேசிட்டு இருக்க முடியாது. வேறு தொழில இருக்கிறவங்க, வெறும் வியாபாரிகள் மட்டும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு அழுத்தமான ஒரு கான்ஸ்டிடியூஷனா இருந்திருக்காது. அது சட்ட வல்லுநர்கள் அமைச்சதுங்கனால அதுல ரொம்ப ஆழமான. அந்த மாதிரி மக்கள் தொடர்புள்ளவங்க, அவங்க ஒரு நல்ல ப்ராபகேண்டா மெஷினா இருக்காங்க. ஆனா அது மட்டுமே அவங்க, அதான் நான் சொல்றேன், நிர்வாகம்னு வரும்போது இவங்களால செய்ய முடியுமா? எல்லாரையும் எம்ஜிஆராவோ எல்லாரையும் கலைஞராவோ பாத்திரக்கூடாதுங்கிறேன் நான். ஜெயலலிதா வந்து கலைஞர் கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது. ஊழல்லாம் வந்து ஊடகங்கள் எல்லாமே ஊழல்னு கூச்சலிட்ட பிறகும் கூட எங்கே ஊழல்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப உனக்கு அதுக்கு நான் இடையில விடுமா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஊழல் நிரம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமான முடிவுக்கு திரு கமலஹாசன் வர்றாரு. தமிழகத்துல தற்போதைய ஆட்சியில ஊழல் இருக்குது அப்படின்னு. இது வெறும் குற்றச்சாட்டுகள் தானே இப்ப ஓடிட்டு இருக்கக்கூடிய. நான் மறுபடியும் நீங்க சொல்றது இல்ல, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. நான் சொல்றது இப்ப சுமத்தப்படக்கூடிய விஷயம் எல்லாம் குற்றச்சாட்டுகள் தானே. இது வந்து நீதி விசாரணைக்கு போய் நீதிமன்றம் சொல்லி இது தண்டிக்கப்பட்டு அது மாதிரி வந்தா தானே நம்ம யோசிக்க முடியும். யோசிப்போம். அதுக்குள்ளே பேசவே கூடாதுங்கிறீங்களா? இல்ல அதுக்குள்ளேயே அந்த மாதிரி ஊழல் நடந்துருச்சுங்கிற ஒரு உத்தரவு வந்து அவர் கட்சி சார்பான நிலையா வந்துடாதா? இல்லைங்க, ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் சொல்றது தான் நான் சொல்றேன். நீங்க மக்கள் மட்டும் இல்ல, ஊடகங்களும் லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்க. அத எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு?
அது எல்லாமே குற்றச்சாட்டு அளவுல தானே இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, இது எல்லாமே ஒரு ஐடி ரைடு நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, புலனாய்வுத்துறை எல்லாமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது விசாரணை பண்ற அளவுல தானே இருக்குது. அப்ப வந்து நம்ம நடந்துருச்சுன்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியுமா? சரி, இப்ப என்ன சொல்றீங்க? பொறுமையா இருங்க, இந்த 4 வருஷம் பொறுமையா இருங்க, அவங்க பண்றது பண்ணிட்டு இருக்கட்டும், சட்டப்படியே நடத்துவோம் அப்படிங்கிறது தான் நியாயமான வழியா? ஊழல் நடக்குதுங்கிற தீர்மானமான கருத்துக்கு திரு கமலஹாசன் எப்படி வர்றாருங்கிறது என்னுடைய கேள்வி. ஊடகம் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஊடகங்கள் செய்தி பதிவு பண்ணதே தவிர ஊடகங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. தமிழ்நாடு ஊடகத்தை பொறுத்து நான் இன்சைடரா நான் சொல்வேன். யாரும் வந்து ப்ரூஃப் எடுத்து அந்த என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. they are recording everything. கமலஹாசன் சொன்னதே சொல்றாங்க. பண புழக்கங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து இதுல ஒரு தொகுதியில் நடந்த இதெல்லாம் நடக்கவே இல்லைங்கிறீங்க நீங்க. பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் அது காரணம் காட்டி தான் தள்ளுபடி பண்ணிருக்கு, அதுக்காக தான் ரத்து பண்ணிருக்காங்க. அது ஊழல் இல்லையா? நிச்சயமா முறைகேடு தான், மாற்று கருத்துல. ஆனா முறைகேடு ஊழல், ஆனா நிரூபிக்கப்படுற வரை மக்கள் பொறுமையா இருக்கணுங்கிறீங்க நீங்க. மக்கள் வந்து உணர்ச்சிப்படலாம். இதுதான் உங்கள் நிலைப்பாடா? தினத்தந்தியோட நிலைப்பாடா? மக்கள் வந்து உணர்ச்சிப்படலாம். திரு கமலஹாசன் வந்து உணர்ச்சி. நான் உணர்ச்சி வசப்படுறேன்னா மக்களில் ஒருவன் தான், மக்களின் பிரதிநிதி தான். என் கோவம் என்ன? நான் வந்து எத்தனை புத்தகம் எழுதியிருக்கேன் அரசியல் பத்தி? மக்களில் ஒருவன் தான் நான். உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க நீங்க? எங்கேயுமே ஊழல் நடக்க கூடாது. இப்ப நடந்திருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நான் வந்து நீதிமன்ற விசாரணை நியாயம் தெரியாம சொல்றேன். நான் சொல்றது வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா நான் வந்து சத்தம் போட்டு கூவி சொல்லுவேன். நான் என்ன வந்திருக்குதோ அதை விடுதலை ஆனாங்கன்னா விடுதலை ஆனாங்க சொல்லி சொல்லுவேன், சிறை சென்றாங்கன்னா சிறை சென்றாங்க சொல்லி சொல்லுவேன். சரி, அப்ப நீங்க அவ்வளவுதான். இது திரையுலகத்துல கருப்பு பணம் புழக்கம் இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிட்டு இருந்துட்டோம் 50 வருஷமா. இது வந்து நீங்க தாக்கப்பட்டீங்க, நீங்க வந்து குறிவைக்கப்படுறீங்கனால வந்த கோவம். ஒருவேளை நீங்க குறிவைக்கப்படாமல் இருந்தால் நீங்க இன்னும் மௌனம் வந்திருப்பீங்களோ? சொல்ல முடியாது. அது இப்ப எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. நன்றி தான் சொல்லணும் அந்த அம்மையாருக்கு. உங்களுக்குள்ள உள்ள அந்த இதை எழுப்பி விட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நீங்க ஒருவேளை கடைசி வரைக்கும் நம்ம உண்டு நம்ம படம் உண்டுனே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எத்தனையோ கலைஞர்கள் இருந்து மாண்டு இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனா தான் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓட்டு போடும்போது கரெக்டா நம்ம போட்டுருவோம், என்னால முடிஞ்ச நியாயத்தை செய்வோம். அதுக்கெல்லாம் இருக்க விடாமல் நான் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க அரசியலுக்கு நேரடியாக பகிரங்கமா ஓட்டு அரசியலுக்கு வந்துடலாங்கிற சிந்தனைக்கு வந்துட்டீங்களா? இயக்கம் இருக்கிறது, எங்களுக்கு நற்பணி இயக்கம் இருக்குது. நீங்க எங்களுடைய வாக்குறுதிகளை படிச்சீங்கன்னா தூக்கி வாரி போடும் உங்களுக்கு. நீங்க ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் மாத்தின போதே நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய வாக்குறுதிகளை படிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாருங்க, இல்ல எங்க நண்பர்கள்ட்ட அனுப்ப சொல்றேன். அதுல தெரியும் எங்க தெளிவு. எப்போல இருந்து நாங்க அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுபட வேண்டிய நேரம் வரும்போது மட்டுமே ஒன்றுபடணும், மற்ற நேரத்தில் தள்ளி இருக்கணும். அதுதான் ஓட்டு போடுற நேரம். இல்ல நீங்க ரசிகர் மன்றத்திலே ரொம்ப தெளிவாவே நீங்க இதுவரையிலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னதே கிடையாது அவங்கள்ட்ட. இது எங்களுடைய தீர்மானமாக இருந்தது. அது இதுல வாக்குறுதியில கிடையாது. நிகழும் அரசியலுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை எப்பொழுதும் உணர்ந்தபடி இருப்போம்னு ஒரு வாக்கியம் இருக்கும். அதுல அந்த நிகழும் அரசியலுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடை புரிஞ்சுங்க, மற்றபடி நீங்க எங்க வேணா ஓட்டு போடுங்க. இந்த நற்பணிகளுக்கும் அவைகளுக்கும் ஒன்று சேராத ஒரு பிரிந்த அட்சய கோடுகளா தான் இருக்கும் நம்மங்கிறத புரிஞ்சுங்கிறது தான் அதோடைய. என்னுடைய கேள்வி ரொம்ப நேரடியானது. திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிப்பாரா? கட்சி ஆட்டத்துக்கு நாம அது முடியுமா? அதை நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்க எவ்வளவு ரூபா வேணும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை செய்யணும்னு என்ன முடியாது நம்மளால. ஆமா, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இதுல நேர்மையா ஒயிட் மணியா வாங்கி பண்ணலாம் போல் இருக்கு. பண்ண வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் வருவேனான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னால் யார் வேணா வரலாங்க. எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? என்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரு பிடபிள்யூ அமைச்சரா வரணும். சட்டம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஹார்வர்ட்ல படிச்சுட்டு வந்த ஒரு தமிழர், ஒரு தேர்ந்த டாக்டர் சுகாதாரத்துறைக்கு வரணும். அப்படி வந்தா கண்டிப்பா அந்த துறை முன்னேறுங்க. பிலிம் இன்ஸ்டிடியூட் நடத்துறது நானா இருந்ததுன்னா நல்லா தானே இருக்கும். திரு காமராஜ் இதெல்லாம் எதுவுமே படிக்காமலே ரொம்ப அற்புதமான அது மாதிரி அற்புதமான ஒரு மனிதரை நீங்க எப்படி சொல்றீங்க? படிக்காம வந்தவர் தான் கலைஞர், படிக்காம வந்தவர் தான் சிவாஜி சார் அவர்கள். ஒரு விதமானதும் இல்ல. எம்ஜிஆர் சாரும் வந்து சிவாஜி சாரை விட என்ன ஒரு 30 கிளாஸ் ஜாஸ்தி படிச்சுட்டாரு, 4-5 கிளாஸ் ஜாஸ்தி படிச்சிருப்பாரு. சோ அது வந்து அந்த படிப்பு வந்து ஒரு கிரைட்டீரியாவா இருந்திருக்கு. ஆனா இப்ப டெக்னாலஜி
வந்துகிட்டே இருக்கும்போது மக்களோட தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல, இனிமே நாம தேட வேண்டியது தலைவர்கள் அல்லங்கிறது தான் என்னுடைய ஒரு சிஇஓக்கள் தான் நீங்க தேடணும். நிர்வாகிகள். அந்த துறைக்கான சிஓங்கிறது அது ஒரு பேர், அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் கூட. என்னுடைய கேள்வி வந்து திரு கமல் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாரா? இன்னி வரல, என்ன வரல, வர வச்சிடாதீங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈடுபடுவீங்க, பேசாம விட்டு போயிருவீங்க, இல்லாட்டி வந்து இறங்குனா அதுல முழு வீச்சா பாக்குறீங்க. உங்களுடைய தொடர் ட்வீட்டுகளை வந்து நீங்க எவ்வளவு தூரம் இதை கூர்ந்து அவதானிக்கிறீங்கிறது காட்டுது. சோ ஒரு கட்சி அரசியலுக்கு வந்துரும், அதையும் என்னன்னு பாத்துருவோம், யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்களா? இன்னும் வரலைங்க. வருவதற்கான வாய்ப்புகள் உண்டோ? அது நடைமுறைகளையும் சூழலையும் எனக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்களையும் பொறுத்தது. கமலஹாசனுக்கு திரைப்படத்துறையில கொடுக்கப்பட்ட நெருக்கடி ஒரு அரசியல் கட்சியால, திரைப்படத்தை தாண்டிடுச்சு ஒரு அரசியல் கட்சியால அது வந்து இவ்வளவு பேச வச்சிருச்சு. சோ அடுத்த நகர்வுகள் வந்து உங்களை வேற கட்டத்துக்கு நகர்த்தலாம். சோ கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு முடிவுக்கு வர வேண்டியது இல்ல. தயவுசெய்து வந்துடாதீங்க அந்த முடிவுக்கு. Seems to be a big statement. It is. சோ நிச்சயமா இன்னொரு கட்சியில இணைய மாட்டாருன்னு நம்பலாம். அது வந்து கட்சி அரசியலுக்கு வராரா வரலையாங்கிறத தாண்டி இன்னொரு கட்சியில கமலஹாசன் இணைய மாட்டார். உங்களுக்கு சுட சுட செய்திகள் வேணும்னா இன்னும் சமையல் ஆரம்பிக்கல, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுட சுட தோசை வரும். இப்ப நான் ஒண்ணு, அதாவது கட்டங்கட்டமா நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், கட்டங்கட்டமா நகர்த்தப்படுகிறேன். நாமளே சமைச்சு சாப்பிட முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு கேக்குறேன். அதான் சமையல் ஆரம்பிக்கலன்னு சொல்லும் போதே அந்த முடிவுக்கான ஆரம்பம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தானே. சோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுங்க, அந்த புரிதலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும் என்றுதான் நான் மனதிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வராம இருந்துட்டா, ஏன்னா என்னுடைய யூஎஸ்பின்னு வாங்க இல்லையா, யூனிக் செல்லிங் பாயிண்ட், நான் ஒரு கலைஞன். திரு ரஜினி வந்து அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்றாங்க, அதுக்கான கடுமையான ஒர்க் பண்றாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரை போய் சந்திச்சுட்டு வந்தவங்க சொல்லக்கூடிய கருத்து வெளியில வந்து பேட்டியாவே கொடுக்குறாங்க. திரு ரஜினி சொன்னார், நான் அரசியல் பேசல அப்படின்னு நான் எங்கேயும் மறுக்கல அப்படின்னு அவரும் சொன்னார். நான் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அது ஒரு சரியான நகர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவதுங்க உண்டு, அது சரியா இல்லையாங்கிறத கண்டிப்பா நான் பேட்டியில சொல்ல மாட்டேன். ஏன்னா என் நண்பர் அவர். அது சரியா இருந்திருந்தாலும் தப்பா இருந்திருந்தாலும் அது அவர்கிட்ட தான் சொல்றேன். நான் ஒரு பேட்டியில சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் எந்த துறையில எப்படி போனாலும், இன்னும் ஒரு ஓய்வெடுக்க போனாலும், ஒரு பரிசோதனைக்கு போனாலும் நல்லபடியா போயிட்டு வாங்க, வெற்றியுடன் வாங்கிறது தான் வாழ்த்து. அதே வாழ்த்து இங்கேயும் இருக்கும். ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வைக்கக்கூடிய விமர்சனம் அவருக்கு. அது கட்சியா வந்தது அப்படின்னா இது வந்து திரு கமலஹாசனுக்கே வந்து அந்த பாயிண்ட ரூல் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? கட்சி ஆரம்பிக்கணும் இல்லையா, நான் வந்து மாட்டேன்னு சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது அவருக்கும் இருக்கலாம். அதை விட அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கலாம் அவர். ஒருவேளை நிஜமாவே நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அது உங்களுடைய முடிவை தள்ளி போறதுக்கான ஒரு தேவை இருக்குமா? சரி, இது என்னது பார்ப்போம் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டோ? இருக்கலாம், சொல்ல தெரியல எனக்கு அது எப்படி வருது. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, அவர் ஒண்ணு ஆரம்பிச்சா அப்படியே சிம்பிளா ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரியா? பெரிய விஷயம். அதுல என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன அந்த திரைக்கதை எப்படி எல்லாம் போகும்னு சொல்ல முடியாது. அதற்கு அவருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா 50 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப், அரை நூற்றாண்டு ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப ஆழமானது. சோ அது வந்து அவருடைய முடிவு வந்து உங்களுடைய முடிவை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்ன அது பார்த்துட்டு நம்ம செய்யலாம், இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒரு அரசியல் விமர்சகர் சொல்றாரு, நீங்களும் ரஜினியும் சேர்ந்து ஒரே இயக்கமா இருந்து பண்ணீங்கன்னா அது ஒரு பெரும் புரட்சியா இருக்கும் சொல்லுவாங்க. அது வந்து இது சினிமா நட்சத்திர தேர்வு இல்லையே. சேர்ந்து நடிக்கிறது வேற, சேர்ந்து கட்சி நடத்துறது வேற. அது உங்களால முடியலன்னா ஒதுங்கிக்கங்க அப்படின்னு ஒரு அரசு மேல நீங்க சொல்றீங்க. தற்போதைய அரசுல வந்து முடிஞ்சா பாருங்க, டெங்கு எல்லாம் பாருங்க, முடியலன்னு ஒதுங்கிக்கங்க நீங்க சொல்றீங்க. நம்ம ஒரு 5 ஆண்டுக்கான ஒரு ஆட்சி கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், அந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை அது வரல பட்டாகணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் அரசியல் சாசனத்துல புது ஒரு கருத்தை திணிக்க முற்படுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு படம் பண்ண வச்சுன்னா ஒரு சர்ச்சை வருதுன்னா படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. அதை சொல்லியும் பார்த்தேன். இருக்கட்டுமே, பண்ணி முடிச்சுட்டு போகட்டும். மக்கள் பிரச்சனையா இப்ப போய் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு ஒரு ட்வீட் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் நான்.
அப்புறம் எனக்கு தெரிந்த வல்லுநர்கள் அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்னது அது எப்படி நியாயமாகும், அதுல என்ன உனக்கு இது தனி பாரபட்சம் அப்படின்னாங்க. ஓஹோ தப்பா அப்படின்னு. ஆமா தப்புதான். சரி அப்ப என்ன வேணும் மக்களுக்கு? இது நல்ல ஆட்சி வேணும். அது வர்ற வரலும் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல இதுதான் ஒருத்தர் ஒரு பெரிய சட்ட வல்லுநர் பேசுறாரு, கொந்தளிக்குது எனக்கு. அதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. அப்படிதான். இல்லைங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப 5 வருஷம் அவங்க அப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிறாரு. அந்த கையசைப்பு எனக்கு தலையில் தட்ட மாதிரி இருக்கு என் மக்களை. அதுதானே அதான் டெமோக்ரஸி, அப்படிதான் அப்படின்ற. அதுதானே நம்ம வச்சிருக்கிற சிஸ்டம். அதானே சிஸ்டம் தான். சிஸ்டம்ங்கிறது யாரு எங்க இருந்து வந்தது? நம்முடைய கடவுளர் அந்தந்த மதத்து கடவுளர் கொண்டு வந்து போட்டாங்களா அவங்களுக்கு? நம்ம எடுத்த முடிவு, நாம எடுத்த. ஆனா இது எங்கெங்கெல்லாம் நிகழுமோ அங்க மக்கள் இவங்க முடிவு பண்றவர்களும், இவங்க கூட்டு சேர்றவர்களும், இவங்க கை கொலிக்கிற. நம்ம ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாச்சே உடனே ஆட்சியை கலைச்சிடணும் அப்படிங்கிறது சரியா இருக்கு. கலைக்கணும், முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா முடியலைங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த ஊடகத்துக்கு தெரியாதது இல்ல. ஏன்னா அழுத்து போச்சு உங்களுக்கும். எப்படி முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, புதுசா மெட்ராஸுக்கு வந்த போது எல்லாரும் கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு கடந்து போவாங்க பக்கிங் கால்வாயும் அடையாறையும். இப்ப யாருமே அதெல்லாம் பண்றதே இல்ல. ஹாயா காத்து வாங்கிட்டு அப்படியே பஸ்ல போறாங்க. எனக்கு அது திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். பழகிடுச்சு. அதுல இருந்து மாறுதலுக்கு யாராவது ஒருத்தர் சத்தம் போடணும். சட்டம் தெரியாம நீ வளர்றன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு குரல் வரணும். சோ சில நாடுகள்ல இருக்கிறது மாதிரி ஆட்சியாளர்களை திரும்ப பெறுவதற்கான உரிமையும் இருக்கணும்னு சொல்றீங்க. 5 வருஷத்துக்கான ஒரு மேண்டேட்டா இருக்க முடியாது, கூடாதுங்கிற நான். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து வைக்கல. நான் அதுல எது சரிங்கிறத எப்படி உறுதிப்படுத்த முடியும்? நீங்க ஒரு சொல்றீங்க, மக்களின் ஓலம் தான் உறுதிப்படுத்த முடியும். அதுதானே தேர்தல். இல்ல அதுதானே தேர்தல். அது 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கிறீங்க நீங்க. அதான் நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்க முடியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இல்ல நானும் அதே முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கேங்கிறேன். நான் என்னுடைய இந்த வாதம், என்னுடைய இந்த கோபம், மக்களுடைய இந்த கொந்தளிப்பு, அதற்கு ஒரு பதிலை சட்ட வல்லுநர்களை வைத்து தேடி பிடிக்கும்னு நம்புறேன். நான் தேடி பிடிக்கணும்னு விரும்புறீங்க. இது இப்படியே போறது சரியா இருக்காது. கண்டிப்பா கிடையாது. கட்ஜியோன்னு ஒருத்தர் இருக்காரு, பேசுறது கேட்டிருக்கீங்களா? அவர் சொல்றது அவர் அந்த அளவுக்கு கூட நான் போல. ஆனா மாற்றம் வேணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த ஆட்சி தானாகவே கலைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கட்சியில் ஒரு உட்கட்சி பிரச்சனை காரணமா? இல்லாட்டி அதுதான், அவ்வளவுதான். நான் பெரிய அரசியல் ஞானி. நான் ஒரு அப்சர்வரா வெளியிருந்து பார்க்கும்போது அதாவது அதான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில. அதாவது ஒரு எதிரி இப்படி எல்லாம் சட்டம் பண்ணா இவங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு இவங்க கையில எழுதி கொடுத்தா கூட இவ்வளவு அழகா அதை அரங்கேற்ற முடியாது. இந்த பேட்டியில சொல்லியிருந்தீங்க, எதிரி சரி பண்ணா கூட அவ்வளவு அருமையா. என்னால நம்பவே முடியல. ஆனா யாரையுமே நான் அதுல அது பதவி மோகமா என்ன எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கெட்டிக்காரங்க, படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. தனியா பேசினா அவங்களுடைய ஒரு இன்னர் இன்டெலிஜென்ஸ் வெளிப்பட வாய்ப்பு உண்டு. எனக்கு சில பேரை தெரியும், அத்தனை பேரும் தெரியாது. இப்பதான் அவங்க ஒருத்தரா பெயர்களா வெளியே வருது. ஒரு குடைக்கின் கீழ் அவ்வளவுதானே தெரியும். தேர் இழுக்கிறது யாருன்னு தெரியாது நமக்கு. இப்ப நிறைய பேர் தெரியாது, தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு ஒரு மாற்று சக்தியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க எந்த கட்சியா நம்புறீங்களா? இவங்க they can replace this, they can set right the system. அதை நம்பிக்கிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய தப்பு. சோ அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. அவங்க சார், நான் என்ன சார், அப்ப ரஜினிக்கு நிகரா நீங்க ஆக்டரான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா, இல்ல கமலுக்கு நிகரா நீங்க ஆக்டரான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு அவர் சொல்ல போறது இல்லை. இரண்டு வேற வேற ட்ராக். இல்ல நான் சொல்ல, நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் வேதனைப்படக்கூடிய இந்த ஊழலுக்கும் இந்த முறைகேடுகளுக்குமான ஒரு மாற்றான விஷயமா திமுக இருக்க முடியும் நினைக்கிறீங்களான்னு கேட்க. சார், ஏடிஎம்கே இருக்க முடியும் நினைச்சாங்கன்னா, நினைக்கலையே. திமுக இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். இருக்க முடியும், ஏடிஎம்கே முடியுங்கிற. நான் ஏன் திமுக முடியாது? அந்த மாற்றத்தை அவங்க விரும்ப வேண்டாமா?
என்னுடைய கேள்வி என்ன, ஆள்கிட்ட இப்ப கமல் கட்சி ஆரம்பிக்கணும், ரஜினி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற கேள்வி இப்ப எங்க வருது? எல்லாருமே இப்ப அதான பேசிட்டு இருக்கோம். ஏன் கேள்வி வருதுன்னா, இருக்கிற கட்சிகளுக்கு போதலைங்கிற சிந்தனை வந்துருச்சா? எனக்கு திமுகவோ, தமாகவோ, பாமகவோ, மதிமுகவோ இவரெல்லாம் வந்து இந்த இடத்துல இல்ல. அவங்க சொல்லட்டும், நான் மக்களின் பிரதிநிதியா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அது என்னென்ன இது பண்றாங்கன்னு வியூகம் அமைச்சு இது பண்ண முடியும். என்ன ஒரு கருத்து கணிப்பு எடுக்கலாம், அது எந்த அளவுக்கு நிஜமா இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாமே அப்படியே பலிச்சிருக்கா? இறைவன் புண்ணியத்துல நாங்க எடுத்தது படிச்சு நீங்க எடுங்க. அப்ப அதோடைய வல்லுநர்கள் நீங்க தானே. நாங்க மார்ச் வரைக்கும் போட்டே தான் வந்திருக்கோம். தொடர்ந்து நாங்க மார்ச் ஏப்ரல். இப்ப எனக்கு நீங்க என்ன சொல்றேன், எங்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, மக்களுடைய நம்பிக்கை பெறுவது வேற. இன்னைக்கு அதிமுக அரசே மக்கள் நம்பிக்கை பெற்று தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக அரசு மக்கள் நம்பிக்கை பெற்று தான் வந்திருக்கு. மக்களுடைய நம்பிக்கை நாங்க நீங்க சொல்லக்கூடிய நல்ல அரசு. இப்ப இந்த அதிமுக அரசு மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசுங்கிறக்கா நீங்க விட்டுறல. அதுல வந்து சரியா செயல்படுங்கிற கோவம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அத மாதிரி நாங்க மக்கள் நம்பிக்கையை பெற்றாலும் திமுகவோ இதர கட்சிகளோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லாட்சியை தர முடியும் நம்புறீங்களான்னு கேக்குறேன். முடியும், பண்ணலாம். இல்ல, அந்த அந்த ஆல்டர்னேட்டிவ் சக்தியா இந்த கட்சியில் இருக்குதான்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். உங்களுடைய அப்சர்வேஷன், நீங்க ஒரு அப்சர்வேஷன் நீங்க வந்து இருக்க வைக்கணுங்க. அதுதான் நம்மளுடைய கடமை. அதை செஞ்சோமா, அது ஒரு ஊடகமாக அது உங்கள் கடமை, மக்களாக இது என் கடமை, கமலஹாசனா என்னுடைய கடமை. திடீர்னு என்ன எங்க இருந்து என்னுடைய வீரத்தை பாராட்டுறாங்க. நீங்க கேக்குறீங்க இங்க எங்க போச்சு இந்த வீரன்னு கேக்குறீங்க. எப்ப வந்தா நான் வந்துருச்சு இல்ல, பயன்படுத்திங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய பலத்தை நாமளே பரிசோதித்து பார்ப்போம்னோ மற்றவர்களுக்கு காட்டுவோம்னு ஒரு முயற்சி நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் வந்து ஒரு crowd கூட்டி காட்டுறேன், நான் வந்து இந்த அரசியல் மேடையா நான் வந்து மாற்றேன், என்னுடைய தொண்டர் படை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ரசிகர் கூட்டம் சொல்ல, நீங்க வந்து உங்க அறிக்கையில என்னுடைய தலைமையை ஏற்ற தொண்டர் படை அப்படிங்கிற வார்த்தை வந்து அரசியல் கட்சியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. பலத்தை வந்து போய் அடிச்சு பிடிச்சு காட்டுறதுக்கு வந்து மறுபடியும் காந்தியை சொல்ற மாதிரி. அது இல்ல, மக்கள் எப்பவுமே பேசுவாங்கல்ல, அங்க பெரிய கூட்டம், அங்க 100 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க, 10,000 பேர் இருந்தாங்க, டிராபிக் ஜாம் ஆச்சு, இடையில போய முடியல, அது மாதிரி. அது வந்து ஒரு பழைய வியூகம். அது இன்றைய காலகட்டத்தில் அது மாறிட்டு வருது. மக்கள் தேவையான போதுதான் வரணும், சும்மா டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது முதல் அரசியல் நாகரிகமாக இருக்க வேண்டும். சோ அரசியலை வந்து முழுமையா ஒரு கை பாத்துறதுன்னு திரு கமல் முடிவு பண்ணிட்டார். இனி எனி ஃபார்ம் ஒரு கை தானே, 2 கை 2 கை வேணும். ஒரு கையில முடியாது. புரியல இல்ல, ஒவ்வொரு இடதாயிடும் இல்ல வலதாயிடும். அதான் 2 கை இணைஞ்சு பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அமைதியா இருப்போம், வேடிக்கை அமைதியா இருக்கக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய கடமை. அது எப்படி வர போறீங்க, கட்சி ஆரம்பிக்க போறீங்களா இல்ல நீங்க வந்து சொல்ல போறீங்களா, சொல்ல வேண்டிய கடமை வந்திருக்கு. வாருங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது கமலஹாசனுடைய ஒன்லைன் மெசேஜ். குரல் கொடுப்போம். அதாவது சாத்தியம் என்பது சொல் அல்ல, செயல். நன்றி திரு கமலஹாசன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்து.